சொல்லுங்க மேடம், யாருக்கு என்னாச்சு? ஏனும் டிராக்டரே, என்ற மாமனுக்கு ஒரே வயித்து வலிங்க. நல்லா ஊசியா போட்டு வயித்து வலியை நிறுத்திடுங்க. நான் டிராக்டர் இல்லம்மா, டாக்டர்மா. அட ஏதோ ஒண்ணு ரொம்ப முக்கியமாங்க. என்ற மாமா காலையில இருந்து வயித்து வலி தாங்க முடியாம ஒரே கத்துன்னு கத்திட்டு இருக்கறாப்ல. அது என்னன்னு பாருங்க. ஏங்க சார், வயிறு வலிக்குதுங்களா? அட நான் தான் சொன்னேன்ல வயிறு வலின்னு. அவர்ட்ட போய் மறுபடியும் அதையே கேக்குறீங்க? ஏன் சார், எப்ப இருந்து வயிறு வலிக்குது? காலையில இருந்து. ஏங்க சார், என்ன சாப்பிட்டீங்க? காலையில இருந்து காப்பிதா. காலையில இருந்து அப்புறம் பீஸா பர்கர்மா கொடுப்பாங்க. மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல நீங்க வெளியே கூட போங்க. பேஷண்ட் கிட்ட பேசினாதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். இல்ல இல்ல, நான் பக்கத்திலே நிக்கிறேன். எனக்கு வேற பயமா இருக்குது. என்ற மாமனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்னால தாங்கவே முடியாதுங்க. சார், உள்ள வந்து படுங்க சார், என்ன ஏதுன்னு பாப்போம். மாமா, உள்ள போயிட்டு வாங்க மாமா. ஏதாவது ஒண்ணுனா முப்பாத்தால் கூப்பிடுங்க, உடனே வந்து நின்னுறேன். சரிங்களா? நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துருவாங்க. சார் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாதீங்க சார். என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தான் சார் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டேன். என்னை விட்டுருங்க சார். என்னங்க சொல்றீங்க? சார், என் பொண்டாட்டி காலையில யூடியூப்பை பார்த்து என்னமோ சமைச்சா சார். அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரியா இருந்துச்சு சார். அது என்னதான் சாப்பிட சொல்லுவா. அதுக்கு தான் சார் வயிறு வலின்னு போய் சொல்லிட்டேன் சார். அவகிட்ட தெளிவா சொல்லிருங்க சார். இன்னொரு 10 நாளைக்கு இந்த மாதிரி எதுவும் சமைச்சதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. உண்மையான பேஷண்ட் எல்லாம் என்னைக்கிடா என் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க?